இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக பூமினா தமிழ்நாடு தான். இங்க இருக்க மாதிரி கோயில் வள வேற எங்கேயுமே நம்ம இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லா கடவுளோட சங்கமமும் இந்த தமிழ்நாடு தான். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு சிலை நம்மளுக்கு எதுக்காக எடுத்து வர முடியல? ஏன்னா நீங்கள் போயிட்டு காசிலேருந்து எடுத்து வரணும்னு சொல்கிறீங்க, அங்கங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டாக நம்ம தமிழ்நாடு தான். இங்கே அது போல பிரத்யேக சிலைகள் கிடையாது, சக்தி வாய்ந்த சிலைகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வடநாடு தெய்வங்களை ரொம்ப ஆவாகனம் பண்ணறதால அந்த எல்லையிலேருந்து வந்திருக்காங்க. இப்ப பைரவர் எங்க வழிபாடு இருக்கு? அந்த பக்கம் தான் ஃபுல்லா காஷி தான். காஷி கஷேத்திரம் தான் பைரவர் கஷேத்திரம். ஏன்னா காஷி வந்து சுடுகாடு, அதாவது இறந்து போன முக்திக்கு அதிபதி அது. அதாவது முக்தி ஸ்தலம். முக்தி எப்போ நடையும்? உயிரோட சொல்ல முக்தி கிடைக்குமா? கிடையாது. இறந்த பிறகுதான முக்தி. அப்போ அந்த முக்திக்கு அவங்க தான் ஐடென்டிஃபிகேஷன். நீ பண்ற பாவத்துக்கு, நீ பண்ற எல்லாம் நிலத்துக்கு, நல்லது கெட்டதுக்குமே எல்லாத்துக்குமே உனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறது அவங்க தான். அதுக்கு இன்சார்ஜ் காலபைரவர். ஏன்னா நவ கிரகங்களுமே அவருக்கு குரு. நவ கிரகங்கள் குரு வந்து காலபைரவர். நவ கிரகங்களுமே இவருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள், அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமே இவருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கு. அதனால தான் அவரோட அந்த கோட்பாட்டில் காலபைரவர் இருக்காரு, காசியில் இருக்கு. அப்போ நாம இந்த பூஜை காசியோட பூஜை பண்ணும்போது அப்போ அவர் வரலன்னா அப்போ கேள்வியே அங்கே இல்லையே. கரெக்டுக்கா. மாநாடுன்ற படத்தில் கூட ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்கக்கா. காலபைரவர் டெம்பிளை கிராஸ் பண்ணும்போது தான் அந்த காலம் சார்ந்த டைம் லூப் நடக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தை. நாங்கள் படம் பார்க்குறப்ப பெருசாக புரியல, இப்போ தான் கனெக்ட் ஆகுது. காலத்தை கட்டுப்படுற தெய்வம் அவ. அப்போ என்ன அம்பாள் சொல்ல வரா? உன்னோட தலை எழுத்து இங்கே மாற்ற முடியும், ஆனால் அதுக்கு நீ இங்கே வரணும். நாங்கள் யாரையும் வாங்க கூட மாட்டோம். எங்களுக்கு பூஜைக்கு யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் பூஜை பண்ணுவோமே. அதன் படி இப்போ என்னோட சேனல், எனக்கு சேனல் கிடையாது. இப்போ என்னோட இன்டர்வியூஸ், என்னோட வீடியோஸ் எல்லாமே இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ நீ பார்த்தல யாராவது உள்ளே வர முடியாது. அந்த பூஜை அப்போ யார் வராங்களோ தன்னால் வந்து உட்காருவாங்க. தன்னால் பூஜை நடக்கும், தன்னால் பலி நடக்கும், தன்னால் அந்த பூஜையோட பிரயோகம் நடக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அம்மா கொடுத்துன்னு போயினே இருப்பாள். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் தெய்வம் சொல்லி வர. நீயா இருந்தால் போதும், மற்றதை நான் பார்த்துக்குவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட ஆசையோட எக்ஸ்ட்ரீம்காக என்ன பண்ணணும் தெரியாமல் முட்டி மோதி எல்லாரும் அடித்து பிடிச்சி மிருகங்களோட கேவலமாயிடுறோம். அப்போது அதில் எங்கேருந்து உனக்கு தெய்வ பக்தி இருக்குது? அதில் எங்கேருந்து ஃபர்ஸ்ட் உங்க நம்பிக்கை ஒருத்தனையும் நினைச்சாலே முடிஞ்சிருச்சாங்க கதை ஓவர். அவ்வளோதான். நீங்கள் வாழறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, எனக்கு காளி மேலே இதுக்கு முன்னாடி பெருசாக ஈர்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஈர்ப்பு பிறக்குது. இன்னொரு ஆதங்கம் என்ன வருதுன்னா, காளி வழிபாடு தமிழ்நாட்டை காட்டிலும் வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், துர்கை வழிபாடுன்றது அங்கே தான் ஹெவியாக இருக்குது. தனியாக பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க. எதுக்கு இந்த மாற்றம்? சரி, இப்போ நார்த் சவுத் ரெண்டுத்துலேயுமே நவராத்திரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நவராத்திரி வந்து இங்கன்னு கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் வந்து சவுத்தில் நார்த்தில் வந்து துர்கா பூஜாவே இருக்குது. நாம் இங்கே நவராத்திரி கோலு வச்சு நடத்துகிறோம். அங்கே வந்து ஏன் வந்து நாட்டில் இருக்குன்னா காஷி தான் துர்கையோட கஷேத்திரம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அஷ்ட துர்கை இருக்குல்ல, 8 துர்கை. அந்த 8 துர்கை உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னா காஷியில் மட்டும் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதனால தான் அந்த அம்பிகைக்கு வந்து அங்கே வந்து அவ்வளோ விசேஷம். அங்கே கோலு வைக்க மாட்டாங்க. ஏன்னா துர்கை அங்கே இருக்கிறது, அங்கே கோலுக்கு தேவை கிடையாது. சவுத்தில் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை கோயில், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எல்லா கோயிலுக்கு போகிறீங்கல்ல, எல்லாம் கர்ப்பகிரகத்தில் இருக்குல்ல, அந்த அம்பிகையை சுற்றி வரும்பொழுது துர்கா வந்து வடக்கு பக்கம் இருப்பாள். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அந்த கோவிலில் துர்கை அங்கே இல்லைன்னா அதுவும் முழுமை அடையாது. அந்த உயிர் மூச்சு, உயிர் நாடியே அவ தான். அதனால் ஏன் துர்கை வந்து வடக்கு பார்த்துருப்பாங்கன்னா, அம்மா வந்து இந்த பக்கம் பார்த்துருப்பா. ஏன்னா இமயமலை இது காஷியோட கைலாய பார்த்த மாதிரி. துர்கையும் காளியும் என்னைக்குமே சிவனை பார்த்து தான் இருப்பாங்க. அத்தனை ஒரு பக்தி அவங்களுக்கு, அத்தனை ஒரு நெறி, அத்தனை ஒரு பாசம், அத்தனை ஒரு கருணை அவளுக்கு. என்றைக்குமே தன் கணவனையே பார்த்து நிற்க சொல்லிட்டு தான் அம்பிகை அந்த இடத்துல இருக்கிறான். அப்போ அவளை வழிபடுற நம்மளுக்கு என்ன பண்ணுவா? அம்மா துரோகமா பண்ணுவா? ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போய் நிற்கிறீங்களே, பாவம் பண்ணிட்டு போய் நிற்கிறீங்களா? அப்போ கூட அம்மா சொல்கிறாள், சரி வந்து தொலைங்க, உங்களுக்கு கொடுக்கறது கூட போக மாட்டோமே நம்ம. சரி பரவாயில்ல, 1000 பாவம் பண்ணுறீங்க, வாங்க. பாவம் பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு என்ன ஒரு 100 ரூபா உண்டியில் போட்டால் முடிஞ்சிட போகுது. ஆனால் அதுவும் பண்ண மாட்டுறாங்களே, போக மாட்டுறாங்களே உள்ள, சேர்க்காது அந்த டைமில். அதாவது கருணையோடு இருக்கிற தேவி காளி, ஆனால் பார்க்கறதுக்கு கோர ரூபம். அந்த கோர ரூபம் அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த ரத்த பீஜன்னு அந்த ஒரு அசுரனாக வந்து வரும் பொழுது அப்போ அம்மா என்ன பண்ண, அம்பாவில் வந்து மகா காளியாக உருவெடுக்கிறான். மகா காளியை கொடுத்து அத்தனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரத்தம் கூட இல்லாமல் மொத்தத்தையும் ஸ்வாகா பண்ணிவிட்டு அம்மா திருப்பி வந்து அந்த எப்படி நம்ம வந்து ஒரு நிலையிலேருந்து போனால் ரொம்ப அந்த கோரமாயிடுறோம், அதுலேருந்து சாந்தப்படுத்த முடியல சொல்லிட்டு அப்போ எல்லாருமே வந்து சிவன் கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ சிவன் வந்து அம்பிகை கிட்ட வந்து ஆக்சுவலி சிவன் வந்து அம்மாவை அடக்க தான் வராரு. இதுதான் உண்மையே.
சிவன் வந்து அம்மாவை அடக்க தான் வர்றாரு. ஆனால் அம்பாலோட அந்த கோர ரூபமோ அந்த ருத்ர ரூபத்தால் அவர் பார்த்துட்டாரு, ஓஹோ முடியாது, இது தேவையில்லாமல் பிரளயம் தான் உண்டாக சொல்லிட்டு அம்பாள் வர டைமில் சிவன் அப்படியே படுத்துடுறாரு. அம்பாள் அப்படியே மேலே கால் தன் நிலை தெரிஞ்சிருது. ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ கோர ரூபத்தில் இருந்து நம்ம சாந்தம் பண்ணோம், நம்ம கணவர் மேலே காலை வச்சுட்டோமே சொல்லிட்டு அம்பாள் வந்து சாந்தமாயிடுறா. அப்போ அம்பாள் வந்து அப்பா சொல்கிற வேணாம், நீ இந்த ரூபத்திலே நில்லு, என்ன ஏன்னா நீ திருப்பி போனால் அந்த திருப்பி வந்து எடுப்பா, திருப்பி வந்து காலை நான் படுக்க முடியாது, நீ இங்கே நின்று சொன்னா அப்போ எல்லா தெய்வங்களும் அம்பாளோடவே ஐக்கியமாயிடுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு தேவி இருக்கும் பொழுது சகல தெய்வங்களுமே வழிபட்ட பலம் வரும்னா இந்த அம்பிகை வழிபட்டா, ஒரு அம்மா கும்பிட்டா போதும். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம சவுத்துல வந்து எப்படி வீட்டுக்கு வீடு வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் சிலை நம்ம வச்சிருப்போம்ல. நீங்க இதே வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா, எஸ்பெஷலி கல்கத்தால உள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு வீட்டுலையுமே ஏன் ஹைட் இருக்கும், ஏன் ஹைட்ல சாமி வச்சிருக்காங்க. அப்படியே இதே மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி, அவங்க வீட்லயும் கல்யாணம் ஆகிருப்பாங்க, அவங்க வீட்டில் புருஷன் பொண்டாட்டியோட இருப்பாங்க, அவங்க வீட்டில் தூரமாகும், அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும், அவங்க வீட்டில் சாவு வாழ்வு இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவதான தேவி. புரியுதா உங்களுக்கு? பேதமே கிடையாது. அதாவது அவளுக்கு என்னன்னா, எதுக்காக நீ என்கிட்ட வந்துட்டல, நான் உனக்கு பண்ணி கொடுத்துருப்போம் போ, அவ்வளோதான். ஆனால் அக்கா, நல்லவங்க கெட்டாலும் பண்ணுவாங்க, கெட்டவங்க கெட்டாலும் பண்ணுவாங்க. அதனால தான் அவள் வந்து மாயத்துக்கு சொந்தக்காரியா இருக்கிறா, மந்திரத்துக்கு பரதேசியா இருக்கிறா, படத்துக்கு அலைஞ்சின்னு ஓடுறா அம்மா. ஆனால் அப்படி பண்ணலாமாக்கா? கெட்டவங்களே கேட்டு வரம் கேட்குறேன்னு அவங்களுக்கும் கொடுக்கறது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இதில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். கெடுவான் கேடு நினைப்பான். ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்னதான் கெட்டது வந்து செய்வனை பண்ணாலும் மற்றவங்களுக்கு அதோட தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீ எப்போ ஒருத்த கெடுக்கணும்னு நீ தீர்மானிச்சிட்டியோ உனக்கு ஆப்பு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். உனக்கு பள்ளம் நீ மற்றவங்க யாரும் தோண்ட தேவையில்லை, நீயே தோண்டி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தா நீ மற்றவங்களுக்கு போய் கெட்டதே பண்ண போறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கெட்டது பண்ணா அந்த நபருக்கு அது பழிக்கும். ஆனா அதோட பெரிய பிரச்சனை உனக்கு வரும். புரியுது? அவன் முன்னாடி போனா நீ பின்னாடி பதம் குலைஞ்சு போவ. அவன் முன்னாடி ஈஸியா போயிடுவான். என்ன உன்னால அவன் முக்தியா அடைஞ்சிருவான் வச்சுக்கேன். ஆனா நீ பின்னாடி பதம் குலைஞ்சு போவ, நரக வேதனை அனுபவிச்சுட்டு போவ. உன் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தன் கூட போவான், உன் மகள் இன்னொருத்தரோட போய் அவள் வேசி ஆவா. என்ன உனக்கு பல நோய் வந்து ஒரு சொம்பு கூட தண்ணி எடுத்து கொடுக்காத நிலைமைக்கு நீ வருவ. அப்படி ஒரு நரக வேதனை நீ வந்து அனுபவிப்ப. இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிரயோக பூஜைக்கு வரும் பொழுது கெட்டவங்க யாரா இருந்தாலும், தாயே இனி அவங்களிருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுமா, நீ பார்த்துக்கோ, அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நீ பார்த்துக்கோ சொல்லிட்டு அந்த நம்மளோட பாதத்தில் விடும் பொழுது அது அவளோட அக்கௌண்ட்டில் போயிடும். அது அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வராது. ஆனால் நீ ஒருத்தவங்களை வந்து அவங்கள செஞ்சு தான் ஆகணும், அவங்கள வெட்டி தான், அவங்க குத்தி தான், அவங்க மரணத்து தான் ஆகணும்னா அவன் போயிடுவான் முன்னாடி. ஆனால் பின்னாடி உன் ஊசில் ஆடினே இருக்கும். ஓகே, டு பி ஓப்பன்க்கா, இப்போ உங்ககிட்டயும் மாந்திரிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேர் வருவாங்க. கண்டிப்பாக பில்லி சூனியம் மாந்திரிக ஏவல்னு வருவாங்க. வர்றவங்க ஒருத்தவங்களை கை காட்டுவாங்க, அவனுக்கு இது போல் நடக்காமல் போயிடணும், அவன் எழுந்து நடக்க முடியாமல் போயிடணும்னு. அப்போ அது ஒரு பாவம் தானே, அதை நம்ம பண்ணுவோமா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்கக்கிட்ட நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி பிரச்சனைக்கா சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் யாராக இருந்தாலும் ஒரு 1 hour உட்காரி அவங்கள கேட்பேன் நான் என்ன பிரச்சனை சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லிடுவாங்க அது நியாயமான பிரச்சனையோ நியாயமான பிரச்சனையோ, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பாதிச்சிருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் நான் பண்ணுறேன், ஆனால் நீ வந்து அவங்கள இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் அம்மா முன்னாடி உட்காராத. இனிமேல்ட்டு இனி எவ்வளோ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இனி இந்த தவறு பண்ணாத, தெய்வத்தோடு வந்து இனிமேல்ட்டு நீ திருந்தி வாழ சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து அந்த பூஜையை எடுத்து கொடுத்து இந்த பூஜையை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் வந்து காட்டியிருக்கிறேன். புரியுது? அவங்க மனசையே நான் மாற்றிடுவேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த 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 மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தையே வந்து இந்த மண்ணில் வந்தால் மாறிடும். ஆனால் உங்களுக்கு காசு ஏதோ காணிக்க வராதுன்ற ஒரு ஃபீலாக இருக்காது. நான் அதை பற்றி நான் கேட்கவே தேவையில்லை, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நான் சாப்பிட போகிறது இவ்வளோ சாப்பாடு, அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஆசை? அதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ ஆசை பண்ணணும்? சூப்பர்க்கா. நிறைய பேர் இப்போ இங்கே பாருங்களேன், இந்த அம்மாவுக்கு எத்தனையும் கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. நான் சொல்ல எத்தனையும் விவிஐபிஸ் இங்கே வந்துட்டு போய்க்கிறாங்க. நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தா தெரியும். என்ன நாளைக்கு நினச்சேன் இதை கிரானைட்லேயே நான் வந்து இந்த இது கட்டலாம், எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கிறேன். இப்போ நான் நல்லா கை கால் நல்லா ஆகுது, நானே கார் ஓட்டிகிட்டு போகிறேன், எங்கே போகலாம் நானே போகிறேன், அம்மாவுக்கு என்ன தேவையோ சாப்பிட்றேன், எனக்கு ஒரு வேறு சோறு நல்லாவே கிடைக்குது. நான் அவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கூட நோயும் சேர்ந்து வரும், பிணியும் சேர்ந்து வரும், என் சந்தோஷம் கெடுக்கும். அது எனக்கு வேணாம்.
நான் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாக்கு இப்படியே பூஜை பண்ணிட்டு போகிறேன். அப்போ பூஜை தடையாமல் நிற்குதுல்ல, அது எனக்கு போதாதா? ஒரு மாதத்துக்கு 2 ஆடு வாங்குறா, அது போதாதா? வருஷத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கறதுக்கும் வருஷமெல்லாம் ஆடு வாங்குறேன் எங்கள் அம்மா, அது போதாதா? அந்த யாகம் அந்த மாதிரி நடக்கும் எங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு, அது போதாதா? எனக்கு வேற என்ன எனக்கு தேவை? போதும் என்ற மனமே போதும், அது போதும். எப்படி வந்து என் குருமார்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நான் அப்படியே தான் வழிபாடு பண்ணுறேன். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நான் மாறவும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அக்னியில் அவங்க கையில் சத்தியம் வாங்கிட்டாங்க, அந்த இதில் அப்படியே தான் போய் நிற்கிறேன் நான். உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களே சத்தியம். ஆமாம், தப்பான விஷயங்களும் பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு பிரயோகமும் உனக்கு எஸ்பெஷலி உனக்கு வந்து உன்னை ஒருத்தன் வந்து உன்னை வந்து தாக்குறான்னு நினச்சா நீ அந்த அந்த நிமிஷத்தில் நீ அவனுக்கு பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா நீ உன்னை தாக்குறான்னு நினைக்கிறேன் பார், அந்த நிமிஷத்துலேயே அவன் தலை அவன் உடல் விட்டு போயிடும். நீ அந்த மாதிரி ஒரு தேவியை வச்சிருக்கிற. ஓகே, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த அம்மா கிட்ட இருக்கணும், பியூரிட்டி கங்கை மாதிரி இருக்கணும். அப்புறம் நான் காசிக்கு போய் கங்கையில் முங்கி குளிச்சு அர்த்தமே இல்லாமல் ஆகிடுமே. ஓகே. என்னோட முன்னோர்களுக்கு நான் எத்தனை வாட்டி பின்ன தர்ப்பணம் இந்த கையால் கொடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு வந்து அர்த்தமே. இன்ஃபேக்ட் அம்மா வந்து தான் என் குடும்பமே நல்லாயிருக்கு, என்னோட வம்சமே இனி நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இந்த தர்மத்தோட இந்த தர்ம தேவதையோட நிற்கணும் போதும், அவ்வளோதான். ஏன்னா இந்த அம்மாவை எல்லார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்னோட இது அவ்வளோதான். இந்த அம்மா எல்லார் வீட்டில் கொலுவாக இருக்கணும், என் கொலுவாக இருந்து சொல்லணும், இந்த அம்மா வந்தால் தான் என் வீட்டில் வந்து எனக்கு விளக்கேற்றி வச்சு தான் நல்லா இருக்க சொல்லணும். ஆனால் ஒரு பயம் இருக்குல்லக்கா, மற்ற கண்டிப்பா இந்த அம்மா சிலையை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பயம் இல்லை. அதாவது காளின்னு பேரில் நீ சொன்னாலும் அந்த நிமிஷமே ஓடோடி வந்து நிற்கிறவ, அவகிட்டலாம் விளையாடவே முடியாது, பிச்சு எரிஞ்சிருவா. இப்போ எப்படி வந்து சபரிமலை ஐயப்பன் போட்டு 1008 பாவம் பண்ணுறானுங்க, ஐயப்பன் மாலை போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது அத்தனையும் பண்ணுறாங்க. குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட கை கோத்து போகிறாங்க, அத்தனையா. ஆனால் இவகிட்டலாம் அப்படி பண்ண முடியாது, உன்னை வச்சு செஞ்சிருவா. செய்யறதில்ல, உன்னை பிச்சு பிச்சு ஏற்றுருவா. ஏன்டா நீ வந்து காளிக்கிட்ட வந்துன்னு ஆகிடும் உனக்கு. அந்த மாதிரி தேவி இவ. அதாவது உன்னை எந்த அளவுக்கு வந்து அப்படியே கோபுர உச்சியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாலோ அதே அளவுக்கு நீ ஏதாவது ஏடாகுடம் பண்ணால் உன் கழுத்தை நசுக்கி தூக்கி போட்டுருவா. அந்த மாதிரி தேவி இவகிட்ட என்னைக்குமே பெர்ஃபெக்ஷன் தான், பெர்ஃபெக்ட் தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. there is no more arguments. அதாவது எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே போதும், அந்த பெர்ஃபெக்ட் அவ்வளோதான். நீ ஏதாவது தப்பு தாண்டா பண்ணிட்டு ஏதாவது இது பண்ண நினச்சா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், பிச்சு எரிஞ்சிருவா உன்னை. அங்கே பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. அதனால பூஜைக்கு வரவங்க கூட கரெக்டாக, அதனால நான் பார்த்து உட்கார வச்சிருவேன். எல்லாரையும் உட்கார வைக்க மாட்டேன் நான், குறிப்பிட்ட நபர்களை மட்டும். அவ்வளோதான். அக்கா எவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக மாந்திரிகம்னாலே காளி தெய்வத்தில் கையில் எடுக்கிறாங்க? ஏன்னா அவள் அதுக்காக வந்தவ. அதாவது ஒரு தேவியோட நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பிகை வந்து இந்த பூமிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் பத்ரகாளி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவர் மூவரும் செயலிழந்து போய் ஒரு கஷ்டத்தின் உச்ச நிலையில தன் மரணத்தை தாங்கி நிற்க சொல்லதான் அம்மா வந்தா. ஏன்னா ரத்த பீஜனும் அந்த மகிஷாசுரன் சொல்ற அந்த அசுரனும் பல அசுரர்கள் வந்து ஒன்று சேர்ந்து எல்லாருக்கிட்ட போரிட்டு அந்த மகா மாயான மகா துர்கையிடம் போரிடும் பொழுது அவங்களால வந்து டேக்கிள் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு ரத்த பீஜனும் அப்படி முளைஞ்சு வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால ஒன்றுமே பண்ண. அப்போ எல்லாமே சேர்ந்து போயிட்டு அந்த அம்பிகைக்கு தான் வேண்டுறாங்க, தாயே நீ தான் காப்பாற்ற சொல்லிட்டு. அப்போது உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த பிரச்சனை தீரணும். அவள் அவள் மகிஷாசுரன் வந்து மகாகாளி, அவளை எக்ஸ்ட்ரீம் பவர், அவள் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்புறம் எங்கே அந்த மாதிரி சாந்தமாக முடியும்? புரியுதா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி AK-47 சுட்டு நிற்கிறேன், நீ எக்ஸ்ட்ரா வர குண்டத்துக்கு இதை சேர்த்து சொல்கிற மாதிரி அந்த அம்மா. அதனாலதான் இந்த தெய்வத்தை வச்சு, அதனாலதான் வந்து இந்த அம்மா வந்து ஒன்லி ஃபார் பிரயோக தேவை. ஏன்னா அது இப்ப மட்டும் இல்லக்கா, காலத்துக்கு காலம் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே. ஏன் வந்து நம்ம ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ராவணனோட பையன் இந்திரஜித் வந்து மகா பிரித்திங்கிற நோக்கி அந்த பூஜை ஆரம்பிக்கிறான். ஆமா, கடைசி கட்டத்துல போர்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக. ஜெயிக்கணும் ராமரை அழிச்சிட்டு இருப்பா அவ. இவனோட பூஜையை மட்டும் லக்ஷ்மணன் வந்து தடுக்கலைன்னா, ஹனுமன் வந்து தடுக்கலைன்னா ராமர் லக்ஷ்மணன் சேர்த்து ஹனுமனும் சேர்த்து அழிச்சிட்டு இருப்பா. அதனால தடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க எத்தனை ஒரு சக்தி. அதாவது காளி என்பது நீ நல்லவனாரு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, காளி காப்பா அழிப்பான்ட்டு. ஆமா, ஆனா அங்க அந்த யாகம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா அவங்க கையாலேயே அவர் செத்துருவார். ஆமா, இந்திரஜித் அப்படிதான் செத்துருந்தார். அதுலயும் அதுதான் சொல்ல வரேன். அதாவது எந்த ஒரு இது முழுமையான அவளே வந்து பிச்சு எடுத்துருவான்னு சொல்றேன் நான் தான். அந்த மாதிரி தெய்வங்கள் அது நம்ம வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஒரு விஷயம் எல்லாமே தப்பு பண்றோம். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா தெய்வதைக்குள்ள காளி இருக்கிறா. காளி என்பது தனியே
மாற்று தேவி கிடையாது. சரி, புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ காளி அம்சம் தான். இப்போ ராஜராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸ்ட்ரீம் பவர் தான் தட்சிணேஸ்வரி. கோபம் வரும் பெண்கள் கிட்ட அத்தனை தேவி மகாலட்சுமி காளியாக்குறா. என்ன ஒரு ஒரு தேவிக்குள்ளுமே காளி இருக்கு. ஆனா இது என்ன ஆகுதுன்னா அந்த வடிவமைக்க சித்திரம் வடிவமைக்கிறாங்களா அவங்க வந்து அதை சாந்தமா வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள சாமி இருக்கும் பொழுது யாரும் பயந்துடக்கூடாது, யாரும் இப்படி ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அந்த காலத்தை அப்படி சித்திரம் வரைஞ்சு அம்பால சாந்தமா வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இந்த அம்மா சாந்தம் தான் இப்படிதான் இருக்கும் பொழுது, நம்ம என்ன வேணா பண்ணணும், உள்ள இருக்கிறத பத்தி தெரியல அவளுக்கு. உங்களுக்கு புரியுதாங்களா? உள்ள வந்து ஒரு சக்தி வந்து இப்படி உட்கார்ந்துன்னு தெரியல. அந்த சக்தி தான் இன்னைக்கு காலப்போக்கில் செய்யற அத்தனை அநியாயத்துக்குமே அத்தனை அதர்மத்துக்குமே பதில் சொல்லி நிற்குது இன்னைக்கு.